உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு சக்தி வாய்ந்த ஃபார்மசி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ஃபார்மசிய திறக்கிறதுக்கான சாவி வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஒவ்வொரு அசைவுலயும் தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிம்பிளான மூவ்மெண்ட் எப்படி ஒரு ஹைடெக் மருந்தா மாறி நம்ம காயங்களை சரி பண்ணுதுங்கிறத பத்தி தான். இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்ல? ஒரே மூமெண்ட் எப்படி நம்மள காயப்படுத்தவும் செய்து, அதே சமயம் நம்மள குணப்படுத்தவும் செய்து. ரெண்டுக்கும் ஒரே விஷயம் காரணமா இருக்க முடியுமா? முடியும். இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு பயங்கரமான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. இந்த அறிவியலுக்கு பேரு தான் மெக்கானோ தெரப்பி. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட இயக்கத்தையே ஒரு மருந்தா பயன்படுத்துறது. இது ஏதோ புதுசா வந்த விஷயம் இல்ல, பல வருஷமா இது ஒரு ஐடியாவா இருந்திருக்கு. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுங்கிற உண்மையான அறிவியல இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி, நாம ஆரம்பத்துல கேட்டோமே ஒரு கேள்வி, அதுக்கு ஒரே வார்த்தையில பதில்: மெக்கனோ டிரான்ஸ்டக்ஷன். அடடா, என்னடா இது பெரிய வார்த்தையா இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம செல்கள்லாம் இருக்குல்ல, அதுங்க மூவ்மெண்டோட மொழிய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ற ஒரு ப்ராசஸ் தான் இது. இந்த மேஜிக்கோட திறவுகோளே இதுதாங்க. ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பயணத்துக்கு ரெடியாகுங்க. நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஜூம் இன் பண்ண போறோம். நாம எடுத்து வைக்கிற ஒரு பெரிய ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிச்சு கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன செல் வரைக்கும் போக போறோம். வாங்க, நம்ம உடம்ப எப்படி மூவ்மெண்ட்ட புரிஞ்சுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தாங்க. நீங்க நடக்கும்போது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் தரையிலிருந்து ஒரு எனர்ஜி வேவ் உங்க உடம்புக்குள்ள வருது. அப்போ உங்க எலும்பும் தசையும் சேர்ந்து ஒரு ஹைடெக் ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செஞ்சு இந்த ஃபோர்ஸ உள்ளே இழுத்துக்குது. அந்த எனர்ஜி வேவ் உடம்பு முழுக்க டிராவல் பண்ணி முழங்கால் மாதிரி முக்கியமான ஜாயின்ஸ்ல போய் சேருது. அங்கிருக்கிற கார்டிலேஜ், டெண்டன்ஸ் மாதிரியான சாஃப்டான டிஷ்யூக்கள் மேல ஒரு விதமான லோட் அல்லது ப்ரெஷரை கொடுக்குது. இந்த ப்ரெஷர் தான் எல்லா மாற்றத்துக்கும் முதல் புள்ளி. இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இந்த பிரஷர் இதுவும் மொத்தமா எல்லா இடத்துலயும் பரவறதில்ல. அது ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியா ஒரு பர்சனல் மெசேஜ் மாதிரி போய் சேருது. சொல்லப்போனா ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஒர்க் அவுட் பிளான் கிடைக்குது. இங்கதாங்க அந்த ஹீலிங் மேஜிக் ஆரம்பிக்குது. இந்த முழு ப்ராசஸ்க்கும் பேரு தான் மெக்கானோ டிரான்ஸ்டக்ஷன். இது ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம செல்கள் என்ன பண்ணுதுன்னா, மூவ்மெண்டால வர்ற இந்த ப்ரெஷர்ங்கிற மொழிய அதுங்களுக்கு புரியுற கெமிக்கல் சிக்னல்ங்கிற மொழியா மாத்துது. அந்த மொழிபெயர்ப்புக்கு பிறகுதான் அதுங்க தங்களை சரி செஞ்சுக்கிட்டு முன்ன விட ஸ்ட்ராங்கா மாறுது. இந்த டிரான்ஸ்லேஷன் வேலை 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல நடக்குது. முதல் ஸ்டெப் அந்த சிக்னலை வாங்குறது, அதாவது ட்ரிகர். ரெண்டாவது அந்த செய்தியை மத்த செல்களுக்கு பரப்புறது. மூணாவது அந்த செய்திக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது. வாங்க ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். முதல் ஸ்டெப் மெக்கனோ கப்ளிங். அதாவது ஒரு அழுத்தமோ இல்ல ஒரு இழு விசையோ எதுவா இருந்தாலும் அந்த வெளிப்புற ஃபோர்ஸ் செல்ல நேரடியா தொட்ட உடனே ஒரு அலாரம் அடிச்ச மாதிரி செல்லுக்கு முதல் சிக்னல் போகுது. ஏதோ நடக்குது, ரெடியா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். ரெண்டாவது ஸ்டெப் செல் செல் கம்யூனிகேஷன். ஒரு செல்லுக்கு மெசேஜ் வந்ததும் அது சும்மா இருக்காது. நம்ம வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ற மாதிரி அது தன்னோட பயாலஜிக்கல் இன்டர்நெட் வழியா பக்கத்துல இருக்கிற எல்லா செல்களுக்கும் அந்த மெசேஜை பாஸ் பண்ணுது. ஒரு டாமினோ வரிசையா சரிஞ்சு விழுற மாதிரி இந்த செய்தி அந்த டிஷ்யூ முழுக்க பரவுது. மூணாவது கடைசி ஸ்டெப் எஃபெக்டர் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த மெசேஜ் செல்லோட ஹெட் ஆஃபீஸ், அதாவது நியூக்ளியஸுக்கு போகுது. அங்கிருந்து ஒரு ஆர்டர் வருது. ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, புதுசா புரோட்டீன்ஸை உருவாக்குங்க, டேமேஜ் ஆன பாகங்களை ரிப்பேர் பண்ணுங்க, முக்கியமா அடுத்த தடவைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா நம்மள தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு. இப்போ நமக்கு செல்களோட சீக்ரெட் லாங்குவேஜ் தெரிஞ்சிடுச்சு. சரி, இந்த மொழிய ஒரு பிசியோதெரபிஸ்ட் எப்படி சரியா பயன்படுத்தி டேமேஜ் ஆன டிஷ்யூக்கள் கிட்ட பேசி அதையெல்லாம் சரி பண்றாங்கன்னு சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பார்க்கலாமா? முதல்ல ரொம்ப காமனா வர ஒரு பிரச்சனை, அகிலஸ் டெண்டன் காயம். அதை எடுத்துக்கலாம். இந்த ஆய்வு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். அகிலஸ் டெண்டன் காயத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ண பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? வலி குறைஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட ஆச்சரியம் என்னன்னா, ஸ்கேன்ல பார்க்கும்போது கலைஞ்சு போயிருந்த அந்த டெண்டன் ஃபைபர்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு நேர்த்தியான ஹெல்த்தியான அமைப்புக்கு திரும்பி இருந்தது. இதுதாங்க மெக்கனோ தெரப்பியின் ஆக்ஷன். அடுத்தது மசில் இன்ஜுரி, அதாவது தசை காயங்களுக்கு இந்த சயின்ஸ் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். ஒரு தசைக்கு அடிபட்டா உடனே முழுசா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது சரிதான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரியான நேரத்துல கண்ட்ரோல்டா கொடுக்கிற மூமெண்ட் அந்த ஹீலிங் ப்ராசஸ வேகப்படுத்துது. அது மட்டும் இல்ல, புதுசா உருவாகிற தசை நார்களை சரியான வரிசையில அலைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான வடுவை உருவாக்குது. ஒரு பலவீனமான தழும்பா இல்லாம அது ஒரு வலுவான பகுதியா மாறுது. கடைசியா நம்ம எலும்புகளுக்கு வருவோம்.
மூமெண்ட்டுக்கும் நம்ம எலும்புகளோட ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எலும்புக்கு யூஸ் இட் ஆர் லூஸ் இட்ங்கிற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுது. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன் விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ்ல ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு? ஏன்னா அங்க புவி ஈர்ப்பு விசை இல்ல. அதனால எலும்புகளுக்கு எந்த லோடும் இருக்காது. அப்படி லோடு இல்லாம போனா உடம்பு இது தேவையில்லாத பாரம் போல நினைச்சு எலும்புகளை கரைக்க ஆரம்பிச்சிடும். அதே லாஜிக் தான் இங்கேயும். நம்ம சரியான எக்ஸசைஸ் பண்ணி எலும்புகளுக்கு லோடு கொடுக்கும்போது தான் அதுங்க இன்னும் ஸ்ட்ராங்காவும் அடர்த்தியாவும் மாறுது. இந்த அறிவு எல்லாம் சேர்ந்து நம்மள ஹீலிங்கோட ஒரு அட்டகாசமான எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதோட பேரு ரீஜெனரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன். இது மெடிசினோட அடுத்த கட்டம்னு சொல்லலாம். இங்க பிசியோதெரபிஸ்ட்கள், சயின்டிஸ்ட்கள், டாக்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்டெம் செல்ஸ் மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நம்ம இயக்கத்தையும் சேர்த்து பயன்படுத்துறாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, ஒரு உடைஞ்ச பாகத்தை சும்மா ஒட்டி வைக்கிறது இல்ல, அத அப்படியே புத்தம் புதுசா மாத்துறது. அதாவது வெறும் ரிப்பேர் இல்ல, முழுமையான ரீஜெனரேஷன். சரி, இவ்ளோ நேரம் பேசினதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அதனால அடுத்த தடவை நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சும்மா கேலரிகளை எரிக்கல, நீங்க உங்க செல்கள் கிட்ட நேரடியா பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பிரஷரும் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற டாக்டர்ஸ் டீமுக்கு நீங்க அனுப்புற ஒரு துல்லியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல ஒரு டாக்டர் உங்களுக்கு வெறும் மாத்திரைகளை மட்டும் பிரிஸ்கிரைப் பண்ணாம, உங்க உடம்ப செல் லெவல்ல இருந்தே திரும்ப உருவாக்குறதுக்குன்னே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் ப்ரோக்ராம மருந்து சீட்டுல எழுதி தந்தா எப்படி இருக்கும்? அதுதாங்க மெக்கனோதெரபியோட பிரம்மாண்டமான எதிர்காலம்.